அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நெருப்பு கோலம் வெடித்தது, அதுக்கு பேர் நெபுலா. அதுலேருந்து தான் சூரியர்கள் வந்தது, சந்திரர்கள் வந்தது, எல்லா கோள்களும் வந்ததுன்னு சொன்னாங்க. ரைட், சரி. அந்த நெருப்பு கோலம் வெடித்த போது அப்புறம் அந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கடல் வந்துச்சு. அது எப்படி வந்தது? அது ஏதோ ஒரு வால் நட்சத்திரம் வந்து தண்ணியை கொட்டிட்டு போனது. அது கரெக்டாக பூமியில் கொட்டியிருக்கு பாருங்கள், வேறு எங்கேயும் கொட்டல. வேறு பல இடத்துல கொட்டியிருக்கும் அந்த அந்த சயின்ஸ் படி சொன்னால் கூட. சரி, இது தண்ணியெல்லாம் வந்த பிறகு உடனே உயிர் வந்துடணுமா? அது எப்படி வந்தது? மரம், செடி, கொடி, வேர்கள், தானியங்கள், அதெல்லாம் அவ்வளோ வெப்பத்தில் கூட ஒரு நெருப்பு குளத்துலேருந்து வந்தோடனே அந்த நெருப்பு குளங்கிறது எவ்வளோ நம்ம நினச்சி பார்க்க முடியாத டெம்பரேச்சரில் உள்ளது. அதுக்குள்ளே எந்த ஒரு விதைகளும் தலைகளும் செடிகளும் கொடிகளும் வாழவே முடியாது, இருக்கவே முடியாது. நெருப்பு குளம் வெடித்து வந்த கோள்களில் ஒரு அழகான காடுகளும் ஆறுகளும் ஏரிகளும் கடல்களும் இருக்குது. அது எப்படி? அப்போ இதுக்கு நம்ம சயின்ஸ் என்ன சொல்ல முடியும்? அதுக்கு ஏதோ ஒன்று தேடும், ஒரு காரணத்தை தேடி சயின்ஸை சொல்லும். இது இப்படி, அது அப்படி, இது இப்படி. ஆனால் ஓகே, சயின்ஸு ஒத்துக்கலாம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் ஆன்மீகம், இயற்கைங்கிறது ஒரு அளவுக்கு மேலே தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இயற்கையை நம்ம வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோமோ, புரிஞ்சதை நம்ம இயற்கையில் புரிஞ்சதை அறிவியல்னு சொல்லிடுறோம், புரியாததை ஆன்மீகம்னு சொல்லிடுறோம். ஆனால் பேக்ரவுண்டில் எப்பயுமே ஆன்மீகம் தான் இருக்குது. இந்த எல்லாம் வல்ல இயற்கை தான் இருக்குது, அந்த பரம்பொருள் தான் இருக்குது. பாருங்களேன், நெருப்போட தன்மை சூடு, குளுமையோட தன்மை, நீரோட தன்மை குளுமை. நம்ம பாருங்களேன், குளுமையும் உடம்புல இருக்குது, நெருப்பும் உடம்புல இருக்குது. இது ரெண்டும் உச்சகட்டமாக இல்லாமல் ரொம்ப மினிமமான ஒரு லெவலுக்கு வந்து ரெண்டு சம அளவில் அப்படி நினச்சிருக்கிறதுனால தான் இரண்டும் ரெண்டரை கலந்து ஒன்றோடு ஒன்று ஒரு மிக குறைவான வெப்பத்திலையும் மிக குறைவான நீர்த்தன்மையோடையும் குளிர்ச்சியோடு இருக்கிறதுனால தான் அந்த உயிர்கள்லாம் வாழுது, மரங்கள் வாழுது, நம்ம வாழ்கிறோம் எல்லாருமே. அப்போ படைப்பில் பார்த்தீங்கன்னா நேரெதிரான ரெண்டு விசைகள், குணாதிசயங்கள் கொண்ட ரெண்டு ஒன்றிணைந்து ஒரே லெவலில் ஒன்றிணைந்து இருக்கிறப்ப தான் நீரும் நெருப்பும் இணைந்து ஒன்றா ஒரே லெவலில் போகிறதுனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். அதே மாதிரி இது உலகத்தில் அது இயற்கையால் படைக்கப்பட்ட மனிதர்கள் வெவ்வேறு கொள்கைகள், கோட்பாடுகள் இருந்தாலும், வெவ்வேறு மதங்களை அவர்கள் உருவாக்கி இருந்தாலும், ஏன் எல்லாரும் ஒரே அளவில் இயற்கை வெப்பமும் நீரும் காற்றும் பஞ்சபூதங்களும் சம விகிதத்தில் கலந்து நம்மள்கிட்ட எல்லாம் ஒன்றிணைந்து, இந்த பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்த ஒன்றுனா நம்ம உடல் தான், உயிர்கள் தான். அதெல்லாம் அளவான எல்லாம். ஆனால் ஒன்றுக்கும் வெவ்வேறு குணாதிசயம். நெருப்புனா சுடும், நீர்னா குளுமை, காற்றுனா வெடிக்கும். இப்படி ஒன்றுக்கு ஒரு குணாதிசயம். ஆனால் சம அளவில் கலந்து ஒன்றோடு ஒன்று விட்டு கொடுத்து எல்லாம் கை கொடுக்கறதுனால தான் அந்த உயிர்கள் ஜனிச்சது. பஞ்சபூதங்கள் தன்னுடைய மிகப்பெரிய குணாதிசயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி, என் குணம் தான் பெருசு, உன் குணம் தான் பெருசு, சூடு தான் பெருசு, தண்ணி தான் பெருசு, காற்று தான் பெருசு, ஆகாயம் தான் பெருசுங்கிறது பேசாமல் சம அளவில் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து செயல்பட்ட காரணத்தினால்தான் இந்த உயிர்கள் வந்தது, இந்த மரம், செடி, கொடிகள் வந்தது. அதே மாதிரி இந்த உலகத்தில் எந்த மதத்தை, எத்தனை மதம் வேணாலும் இருக்கட்டும், எல்லாம் அப்படியே ஒன்றிணைந்து எத்தனை குணாதிசயங்கள், கொள்கை, கோட்பாடுகள் கொண்டவங்க, அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாகட்டும், வெவ்வேறாக இருக்கலாம். நேர் எதிர் கொள்கை கொண்டவர்களாக இருக்கலாம், நேர் எதிர் சிந்தனைகள் கொண்டவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் எல்லோரும் ஒன்றிணைந்து விட்டு கொடுத்து அப்படியே கைகோர்த்து, பஞ்சபூதம் எப்படி கைகோர்த்து நம்மளை வாழ வச்சுட்டு இருக்க மாதிரி அனைத்து சிந்தனையாளர்களும், அனைத்து ஆன்மீகவியலாளர்களும், அனைத்து மதத்தவரும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து அமைதியாக ஆனந்தமாக அந்த உலகத்தை வாழ விட்டு தானும் வாழ்ந்தால் இவ்வளோ நல்ல விஷயம். அதை யாருமே செய்கிறது இல்லைங்க. அதை ஏன் செய்ய மாட்டாங்கிறாங்க? என்னது பெருசு, ஒன்னது சிறுசு, இல்லை ஒன்னது பெருசு, என்னது சிறுசு, இப்படி தான் போகுது. இங்கே தோக்கிறதுக்கு என்ன இருக்குது? பஞ்சபூதம் வந்து சம அளவில் எல்லாம் ஒன்றோட ஒன்று கைகோர்த்து இந்த பூமி உருவாகி, அந்த ஜீவராசிகள் உருவாகி, மரம், செடி, கொடி, காடுகள் உருவாகி, நம்மளாம் உருவாகி சந்தோஷமாக வாழ வச்சுருக்கிறப்ப அந்த பஞ்சபூதங்களை நம்பி வாழ்கிற பஞ்சபூதங்கள் இருந்தால் தானே கொள்கை, கோட்பாடு, அறிவியல், ஆன்மீகம், மதம், கருத்து வேறுபாடுகள் இல்லை. அது இல்லைன்னா முடிஞ்சு போச்சே. பஞ்சபூதங்களை நம்பி நம்ம வாழும் நாம் அந்த பஞ்சபூதங்களை கைகோர்த்து ஒன்றிணைந்து நம்ம எல்லோரையும் சம அளவில் வாழ வச்சுட்டு இருக்கிறப்ப நாம் ஏன் வெவ்வேறு கருத்து வேற்றுமைகளை கொண்டு
என்னது பெருசு ஒன்றுது பெருசுன்னு கத்திக்கிட்டு இருக்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மண்ணுக்கடியில் இல்லை நெருப்பில் போய் வெடித்து கதை முடிந்தது. இதுதான் வாழ்க்கை, நிரந்தரம் இல்லையா? அதனால் வெவ்வேறு சிந்தனைகள், கோட்பாடுகள், எண்ணங்களில் இருந்தாலும், வெவ்வேறு மதம், வெவ்வேறு அரசியல் அமைப்பெல்லாம் இருந்தாலும் எல்லோரையும் மதித்து கைகோர்த்து, சின்ன குழந்தைங்க தான் அடம் பிடிக்கும். என்னது பெருசு ஒன்றுது பெருசு என்னது பெருசுன்னு. வயசுக்கு வந்ததுக்கப்புறம், நம்ம பெரிய ஆளானதுக்கப்புறம் அடம் பிடிக்கலாமா? அடம் பிடிக்கக்கூடாது. இப்போ என் மதம் பெருசு, என் அறிவியல் பெருசு, என் மூளை பெருசு, என் உலகம் பெருசு, என் நாடு பெருசுன்னு அடிச்சுக்கிறது தான் ரொம்ப கேவலமான விஷயம். சின்ன பசங்க விளையாடுற அந்த விளையாட்டு மாதிரி தான் இருக்குது. வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான். அதனால் எல்லோரும் கருத்து வேறுபாடுகளை கலைந்து மத ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கைகோர்த்து அமைதியாக உலகம் முழுவதும் ஆனந்தமாக வாழணும். இதுதான் என் கனவு. அது நடக்கட்டும். இதுதான் உண்மையான ஆன்மீகத்தின் வெற்றியாக இருக்க முடியும். அனைவரும் வாழ்க. அடுத்த வீட்டில் சந்திப்போம்.